ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய தாசனை 350 கிலோமீட்டர் அப்புறம் கொண்டு வந்திருக்கிறார்னா ஏதோ ஒரு வார்த்தை நமக்காக நிச்சயமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நம்ம அறிவித்தபடி பாஸ்டர் ரிச்சர்ட் அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். எங்கள் அழைப்பு ஏற்று வந்ததுக்காக அவருக்கு எல்லா கரங்களை தட்டி உதவி நன்றி செலுத்தலாம். அவர் அம்பத்தூர் பகுதியிலே ஒரு நல்ல ஊழியத்தை ஆண்டவருக்காக அவர் செய்து கொண்டு வருகிறார். இந்த நாளில் அவர் நம்ம மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பாஸ்டர் அவங்க கொண்டு வருவாங்க. நம்ம எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு ஆண்டவர் பேசுவார். பேசுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் இருப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்திலே சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, ஜெயம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கும் என்னுடைய அருமை போதகர் நோவா அவர்களுக்கும் அவர்களுடைய தாயார் அவர்களுக்கும் என்ற மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தை அரேஞ்ச் செய்த பிரதர் பிரேம் ஆனந்த் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்புறம் அவருடைய துணைவியார் இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட பேசுவாராங்க. ஒரு வேத பகுதியை, வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கு இந்த ஜப கூட்டத்திற்கு என்னென்ன பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், சவால்களோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம், ஏமாற்றத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அருமையான தேவ பிள்ளையே, என்னால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாதது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராலே எல்லாம் கூடும். இனி இந்த வேலை எப்படி கிடைக்கும் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கர்த்தரால முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக விசாக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கலாம். இதெல்லாம் எப்படி வரும், எப்படி வந்து கையில் கிடைக்கும், எப்படி நம்ம வெளிநாடு போவோம்னு ஒருவேளை நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். தேவனால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வியாபாரத்தில் எப்படி நான் ஒரு பெருக்கத்தை அடைவது, இந்த வியாபாரத்தில் தொழிலை எப்படி நான் அபிவிருத்தி செய்வது, இந்த தொழிலை எப்படி வெற்றிகரமாக நடத்துவது என்று ஒருவேளை சிந்தித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து சிலர் கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, என்னால முடியும். நிச்சயமா பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனாலே எல்லாமே கூடும். பாருங்க, நம்மளால ஒரு சில காரியங்களை செய்ய முடியாம இருக்கலாம். ஆனா நீங்க யோசிச்சு பார்த்துக்கலாம், எவ்வளவு முயற்சிகளை நான் எடுத்துட்டேன், ஆனாலும் இந்த காரியம் எனக்கு வாய்க்கவில்லை, இந்த காரியம் எனக்கு நடக்கவில்லை என்று ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நாம் ஆராதிக்கிற தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வச்சு சொல்லுவோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. என்னெல்லாம் அவரால் முடியும் அப்படின்றத நம்ம இந்த மாலை வேளையிலே கொஞ்சம் வேத புஸ்தகங்கள், வேத பகுதிகள் மூலமாக நாம் பார்ப்போம். முதலாவது யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு,
உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. பிரியமானவர்களே, இந்த வாஸ்த வேத பகுதியிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, எத்தனை ஆண்டுகள் வியாதியா இருந்தாலும் சரி, ஆண்டவரால் அந்த வியாதியை குணமாக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, இந்த வேத பகுதி பெதஸ்தா என்கிற ஒரு இடத்துல, அந்த குளத்தண்டையில் ஒரு முடவன் அங்க இருக்கிறான். பாருங்க, 38 வருஷமா அவன் இருக்கிறான். அங்க ஒரு மண்டபம் இருக்கிறது. அந்த இடத்துல குருடர், செவிடர், சப்பானிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. திடீரென்று அந்த தேவ தூதன் ஒருவன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவான். அப்படி கலக்கும் பொழுது முந்தி யார் ஃபர்ஸ்ட் அந்த குளத்துல இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்படி ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல தான் இந்த 38 வருஷமா வியாதியாய் கிடக்கிற இந்த மனுஷனை இயேசு அங்க சந்திக்கிறார். இயேசு சந்திச்ச உடனே அவனை பார்த்து கேட்கிறாரு. அவன் படுத்திருந்த அவனை இயேசு பார்க்கிறார். பிரியமானவர்களே, வியாதியாய் கிடக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பார்க்கிறார். ஒருவேளை நீங்க நேசிக்கிறவர்கள் வியாதிப்பட்டு இருக்கலாம். உங்களுக்கு பிரியப்பட்டவர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் வியாதிப்பட்டு இருக்கலாம். 38 வருஷமா இருக்கலாம், அல்லது அதோட அதிகமா இருக்கலாம். வெகு காலமாய் வியாதி படுக்கையில இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த படுக்கையை மாற்ற என்னால முடியும். அவர் சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று நான் சொல்லுகிறேன். சொன்ன உடனே அங்க ஒரு பெரிய சுகம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, பாருங்கள், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா? எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். எவ்வளோ நாள் வியாதிப்பட்டிருந்தாலும், அது எவ்வளோ கொடூரமான வியாதியாக இருந்தாலும் அவரால் நிச்சயமாய் சுகத்தை தர முடியும், சுகமாக்க முடியும், குணமாக்க முடியும். ஒருவேளை மருத்துவர்கள் கூட கைவிட்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தராலே குணமாக்க முடியும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். 12 வருஷமாய் அவள் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, இந்த அம்மாவுடைய நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. 12 வருஷமாய் வியாதியாய் கிடக்குறாங்க. அங்க 38 வருஷம் பார்த்தோம், இங்க 12 வருஷமா இந்த அம்மா வியாதிப்பட்டு கிடக்குறாங்க. நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போனாங்க. அந்த டாக்டர் கிட்ட போனா ரொம்ப எல்லாரும் சொல்றாங்க, கைராசியான டாக்டர், அவர்கிட்ட போனா கண்டிப்பா சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸை அவளுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. பாருங்க, எல்லா டாக்டரையும் போய் பார்த்தாச்சு. ஒரு பக்கம் பணம் தண்ணியா செலவழிஞ்சுட்டே இருக்கு, ஒரு பக்கம் வியாதி குறையவே இல்லை, அதிகமாகுது. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அல்லேலூயா. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே வேதம் சொல்கிறது, அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. உடனே நின்று போயிற்று. இப்போ ஒருவேளை நீங்கெல்லாம் யோசிக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை இயேசு இருந்தால் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு நான் அது சுகம் அடைஞ்சிருக்கலாமே, இப்போ அவருடைய வஸ்திரத்தை தொடறதுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு யோசிக்கலாம். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த அம்மா வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டாங்க. இன்றைக்கு இயேசு உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாருங்க. அவர் வஸ்திரத்தை தொடணும் இல்லை, அவரே உள்ள இருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய சுகம் கிடைக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. சுகமாவது ரொம்ப நிச்சயம். எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, அவர் குணமாக்க வல்லம் உள்ளவராக இருக்கிறார். அவளை மருத்துவர்லாம் கைவிட்டாங்க, பணம் அவளை கைவிட்டது, மருத்துவம் கைவிட்டது அவளை. பல ஆண்டுகள் ஆயிட்டுச்சு, ஒண்ணுமே நடக்கல, கொஞ்சம் கூட குணமாவல, ரொம்ப வருத்தப்படுகிறாள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசு இங்கே குணமாக்குறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்க வியாதியை கூட கர்த்தராலே குணமாக்க முடியும். அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, அது எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் சரி, கர்த்தர் நிச்சயமாக அந்த வியாதியை குணமாக்க அவர் வல்லம் உள்ளவராக இருக்கிறார். ஏன்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாமே அவராலே கூடும்.
லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். எங்க இருந்தாள்னா ஜபாலயத்தில் இருந்தாள். சர்ச்சுக்குள்ள பலவீனப்படுத்தும் ஆவியுடைய ஒரு ஸ்திரீ. எத்தனை வருஷம்? 18 ஆண்டுகள். 18 வருஷம் அந்த அம்மா ஒரு ஆவி பிடிச்சு பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கூட சுகமாவல. 18 வருஷமா அந்த அம்மா அந்த பலவீனப்படுத்தும் ஆவியினால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். பாருங்க, இன்னைக்கு கூட அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், கர்த்தருடைய பிள்ளையாக மாறுகிறார்கள். ஆனால் பல நேரங்களில் இந்த பலவீனப்படுத்தும் ஆவி அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்குது. கண்டினியூஸா பல ஆண்டுகளாக இடுப்பு வலி இருந்துட்டே இருக்குது. குணமே ஆக மாட்டேங்குது. எவ்வளோ தைலம் தேய்ச்சி பார்க்குறாங்க, ஆயில தேய்ச்சி பார்க்குறாங்க, என்னென்ன பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இந்த அம்மாக்கு அதே மாதிரி தான் பாருங்க. 18 ஆண்டுகளாக இந்த அம்மா கொஞ்சம் கூட நிமிரவே முடியாத கூனியாய் அவள் இருக்கிறாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லுகிறார். ஒன்றும் இல்லை, பெருசா அவர் பார்த்து அந்த அம்மாவை பார்த்து பேசுறாரு. ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய். சொன்ன உடனே என்ன நடக்குது பாருங்க. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உடனே நிமிர்ந்தாள். அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை விட்டு போய்விட்டது. நான் சொல்றேன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய இருதயத்தை சரிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். உடைய நுரையீரலை சரிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். உடைய கிட்னிகளை புதிதாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய லிவர்ல இருக்கிற பிரச்சனைகளை நீக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய நரம்பு பிரச்சனைகளை சரியாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய வயிற்று பிரச்சனைகளை சரியாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்சர் பிரச்சனைகளை சரியாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அவரால் குணப்படுத்த முடியாத வியாதிகள் ஒன்றுமே இல்லைங்க. நிச்சயமாக சுகம் கிடைக்கும். ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் கேன்சரை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, எத்தனை மருத்துவர்கள்ட்ட போய் சரியாகலனாலும் சரி, இயேசு குணமாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை திருப்போம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இங்க சீஷர்களை பார்த்து சொல்றாரு, இங்க ஊழியம் முடிச்சிட்டு இன்னொரு ஏரியாவுக்கு அவங்க போகணும், ஊழியத்துக்கு போகணும். அதனால சீஷர்களை பார்த்து சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படிங்கிறாரு. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. பாத்தீங்களா? இதை வாசிக்கும் பொழுது இது எதை நமக்கு அறிவுறுத்துகிறது? இந்த சம்பவம் எதை நமக்கு அறிவுறுத்துகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்முடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட பிரயாணம் மாதிரி. இந்த பிரயாணத்துல நாம முன்னேறி செல்ல வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் இல்லையா? யாராவது இருக்கிற இடத்திலேயே இருக்கணும் அப்படின்னு யாராவது விரும்புகிறோமா? ஒரே பொருளாதார நிலைமையில ஒரே நிலையில இருக்கணும் நம்ம விரும்புறதே கிடையாது. நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நாம் முன்னேறி செல்ல முடியாதபடி பிசாசு பல பிரச்சனைகளை, பல சவால்களை, பல தடைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவன் கொண்டு வருகிறான். ஆனா இயேசு அதை எல்லாவற்றையும் தகர்த்து உங்களை வாழ்க்கையில வெற்றி பெற வைக்கிறார். அது எல்லாவற்றையும் தகர்த்து அந்த தடைகளை எல்லாம் முறித்து ஒன்றுமில்லாமல் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில கரை சேர்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்ப மார்க் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், பலத்த சுழல் காற்று. பிசாசு இப்படிப்பட்ட பலத்த சுழல் காற்றுகளை கொண்டு வரான் அநேகருடைய வாழ்க்கையில. பாத்தீங்கன்னா புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்குது. பலர் தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள். படகை செலுத்த முடியல சீஷர்கள் இடத்துல. அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லிட்டாரு அவரு. ஆனா போற வழியில பலத்த சுழல் காற்று, கடல் கொந்தளிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்க, நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும். நான் ஒரு IAS ஆகணும், நான் ஒரு IPS ஆகணும், ஒரு IFS ஆகணும், நான் ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு என்ஜினியர் ஆகணும், ஒரு நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும், என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், என்னுடைய பொருளாதார சூழ்நிலை மாற வேண்டும் என்று ஒரு பெரிய லட்சியத்தோடு நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம். ஒரு பெரிய லட்சியத்தோடு கர்த்தரை நம்பி நாம் அந்த வாழ்க்கையை, அந்த லட்சியத்தை நோக்கி தொடர ஆரம்பிக்கிறோம். ஆனா பாருங்க, பிசாசு விட மாட்டேங்கிறான். ஏன்னா அவன் நம்முடைய எதிராளி, அவன் நம்முடைய ஃப்ரெண்டு கிடையாது. வேதம் சொல்கிறது, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்
பிசாசு நம்முடைய எதிரி பாருங்க. இந்த லட்சியத்தை சென்று அடைவதற்கு அவன் நம்மளை விடுறது கிடையாது. பல தடைகளை கொண்டு வந்து போடுகிறான், பல இன்னல்களை கொண்டு வருகிறான், பல விதமான தடுமாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிறான். ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது அந்த தடுமாற்றங்களை எல்லாம் நீக்கி தடைகளை எல்லாம் உடைத்து நம்முடைய லட்சியத்தை நாம் சென்று அடைவதற்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். தடுமாற்றமெல்லாம் நீங்கி லக்கை நோக்கி நீங்கள் நிச்சயமாக செல்வீர்கள். ஒருவேளை பலத்த காற்று வீசலாம், புயல் மாதிரி வீசலாம். வாலிப பிள்ளைகளுக்கு பலவிதமான சுழல் காற்றை பிசாசு கொண்டு வரலாம், கடல் கொந்தளிப்பை கொண்டு வரலாம், உணர்வு கொந்தளிப்புகள் பிசாசு கொண்டு வரலாம். அவர் லட்சியம்லாம் நல்லா இருக்கும், ஆனா அதை சென்று அடைய முடியாது. எங்கேயோ ஒரு போட்டு ஏதோ ஒன்று பின்னாடி இழுக்கிற மாதிரியே இருக்கும். அவங்களுக்கு முன்னேறி போகணுன்ற விருப்பம் இருக்கும், ஆசை இருக்கும், ஆனா முன்னேறி போறது அவங்களோட கையில் இருக்காது. ஏன்னா ஒரு பெரிய தடுமாற்றம். நம்முடைய வாழ்க்கை படகு முன்னேறி போக அந்த லக்கை அடைவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அநேகர் பாருங்க, ஒரு லட்சியத்தை வச்சிருக்கலாம். இந்த ஆண்டுக்குள்ள 2026க்குள்ள நான் ஒரு வீட்டை வாங்கணும், ஒரு வீட்டை கட்டி முடிக்கணும், இந்த 2026க்குள்ள என்னோட பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சியத்தை வச்சு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த 2026க்குள்ள ஒரு நல்ல வேலையில போய் நான் அமர்ந்து விட வேண்டும் என்று ஒரு லட்சியத்தோடு இருக்கலாம். ஆனா அந்த லட்சியத்தை அடைய முடியாதபடி பிசாசு பல தடைகளை கொண்டு வராங்க நம்முடைய வாழ்க்கையில. ஆனா நான் சொல்றேன், இன்றைக்கு எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கிறார். எல்லா தடைகளையும் உடைத்து உங்களை முன்னேறி செல்ல வைக்கிறார். தடுமாற்றங்களை எல்லாம் அகற்றுகிறார். நீங்கள் லக்கை நோக்கி தொடர்வதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். என தேவனால எல்லாம் கூடும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பிசாசு அதையெல்லாம் தகத்தெறிந்து உங்களை முன்னேற்ற பாதையில, ஆசீர்வாதமான பாதைகளை அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். பாருங்க, நாம பல விதங்கள்ல முயற்சி செய்கிறோம். இப்படிப்பட்ட ஜப கூட்டங்களுக்கு வருகிறோம், சத்தியத்தை நாம் கேட்கிறோம், உபவாச கூட்டங்களில் கலந்து கொள்கிறோம். ஆனா நமக்கு எதிராக ஒரு சக்தி போராடி கொண்டே இருக்கிறது, முன்னேற விடாமல் தடுத்து கொண்டே இருக்கிறது. பெரிய பெரிய பிரச்சனைகளை அந்த பிசாசு கொண்டு வர்றான். நம்ம முன்னேற முடியாதபடி, லட்சியத்தை சென்று அடைய முடியாதபடி அவன் பல தடைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். ஏதோ ஒரு சக்தி நம்மளை பின்னோக்கி இழுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல மார்க் 4ஆம் அதிகாரத்துல நடந்த சம்பவத்தை பாருங்க. 38ஆம் வசனத்துல, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். பாருங்க, இங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த லட்சியத்தை அடைய முடியாதபடி உங்களுடைய விருப்பங்கள், கர்த்தர் உங்களுக்காக வைத்த தரிசனங்களை சென்று அடைய முடியாதபடி பிசாசு தடுத்து கொண்டிருக்கிறானா, இந்த நேரத்தில் இயேசுவை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவரை நோக்கி கூப்பிட தான் நீங்களாம் வந்திருக்கீங்க இல்லையா? ஜெபிக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க. அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் தடைகளை உடைக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்ற, நான் உனக்கு முன்னாடி போய் கோணலானதெல்லாம் நாம் செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை முன்னோக்கி செல்ல வைப்பார். அவர் தடைகளை எல்லாம் நீக்குவார். ஒருவேளை பிள்ளைகளுடைய படிப்பு, அவர்களுடைய வாழ்க்கை, இதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். எப்போ கூப்பிட முடியும்னா, என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று விசுவாசிக்கும் பொழுது நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். பல சூழ்நிலைகள்ல வாழ்க்கை பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா, பல நேரங்களில் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியும். நம்மளும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, முட்டி மோதி பார்த்தாச்சு, மண்டை உடஞ்சது தான் மிச்சம். இனிமேல் இந்த பிரச்சனையை நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, தீர்க்கவே முடியாது. இனி இந்த பிரச்சனை நம்மோடு தான் காலகாலமா இருக்க போகிறதுன்னு ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது. யாராலையுமே சரி செய்யவே முடியாது. ஏன்னா முயற்சி செய்து தோல்வி அடைந்திருக்கிறோம். அப்படி தோல்வி அடையும் பொழுது ஒரு எண்ணம் வருது, இனிமேல் இதை சரி பண்ணவே முடியாது. பிள்ளைகளோட எதிர்காலத்தை நம்ம திட்டமிட்டு பாருங்க, அதுல தோல்வி அடைகிறோம். தோல்வி அடைஞ்சு இனிமேல் இதிலிருந்து ஒரு விடுதலை நமக்கு கிடைக்காதுன்ற ஒரு உறுதியான எண்ணம் நமக்கு வந்துடுது. யார் உதவி செய்வாங்க? இதுக்கு மேல யார் உதவி செய்வாங்க? பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். போதகரே, அவர் எழுப்புறாங்க. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறாரு. நம்ம ஒரு இடத்துல கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவருக்கு தெரியும் நாம போற சூழ்நிலை கடுமையானது என்று தெரியும். பிசாசு தடைகளை போடுகிறான் என்பது அவருக்கு தெரியும்.
ஆனா நாம அவரை நோக்கி கூப்பிடுகிறோமா என்பதை அவர் பார்க்கிறார். அவரை கூப்பிடும்போது அவர் உடனே எழுந்து காற்றை அதட்டினார். கடலை இறையாதிரு, அமைதலாயிரு என்று சொன்னார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து சிக்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல வந்து சிக்கி கொண்டு இருக்கலாம். இனிமேல் இந்த விஷயத்தில் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. நான் எல்லாமே முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், இனி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, இது இப்படியே தான் இருக்க போகுதுன்னு ஒருவேளை நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் அந்த தடைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர் திட்டமிடுகிறார். அந்த தடைகளை அவர் உடைக்கிறார். உங்களுடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதற்கு அவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டது போல நாமும் அவரை நோக்கி ஜெபிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யணும். நீங்க உதவி செய்யாம இந்த இடத்துல இருந்து நான் முன்னேறி செல்ல முடியாது. நான் லட்சியத்தை அடையணும், வீட்டை கட்டணும், பிள்ளைக்கு திருமணத்தை செய்யணும், வேலை கிடைக்கணும், முன்னேற்றம் அடைய வேண்டும், என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை நான் திட்டமிட்டு இருக்கிறேன், அதன்படி அது நடக்க வேண்டும். இப்ப என்னால முடியல, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் லார்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்றார். அவர் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்கிறார். கண்டிப்பா உதவி செய்யறார். பாருங்க, நம்ம ஒவ்வொரு வாரமும் கூட பாடுறோம், உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கின்றேன் பாடுறோம். ஆனா இக்கட்டான தருணத்தில் அவரை நோக்கி கூப்பிடுறோமா? அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவரே, எங்களால முடியல ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட உதவி கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். தடைகளை நீக்குகிறவராக இருக்கிறார். முன்னாடி போய் கோணலாதனையாம் செவ்வாய் ஆக்குகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த சபைக்குள்ள வரும்பொழுது எத்தனை பேர் எப்படி எப்படியோ வந்திருக்கீங்க, ஆனா கர்த்தர் உங்களை ரட்சித்து உங்களை மீட்டு அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே கழுவி எங்கேயோ கடந்த உங்களை ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்ல. நான் சொல்றேன், இவ்வளோ செஞ்சவர் இந்த தடைகளையும் நீக்கி அந்த லட்சியத்தை நீங்கள் சென்று அடைவதற்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். சிந்திச்சு பாருங்க, வாழ்க்கையில முன்னேற முடியாதவர்களை அவர் பாதத்தில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கும் பொழுது அவர் தடைகளை எல்லாம் நீக்கி நம்மை முன்னேற்ற பாதையில் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். நான் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், 10 பேருடைய பேர் எழுதி இங்கே வச்சு ஜெபிக்கிறோம். டிசம்பர் 25ஆம் தேதி ஒரு மீட்டிங் வைக்க போகிறாங்க, எல்லாரும் வருவாங்க. நான் சொல்கிறேன், இன்னும் ஊக்கமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் நிறைய வெளியே இருக்கிறார்கள், அவர்களும் இங்கே வர வேண்டும். இயேசு சொல்றாரு, இந்த மந்தையில் இல்லாத வேற பல ஆடுகள் கூட எனக்கு இருக்கு என்று. பிரியமானவர்களே, நான் சொல்றேன், ஊக்கமாய் ஜெபியுங்கள், அவரை நோக்கி கேளுங்கள். ஆண்டவரே, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். சில அம்மாமாருங்கெல்லாம் யோசிச்சிருக்காங்க, எனக்கு ஒன்றும் வேணாங்க, என் புருஷன் ரட்சிக்கப்பட்டா அதுவே போதுங்க, எனக்கு அவர் வேலை கூட போக தேவையில்ல, அவர் ரட்சிக்கப்பட்டா போதும். சிலர் உதவக்கரையா ஊர் சுற்றி கொண்டு இருக்கிற தங்களுடைய பிள்ளைகளை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டு இருக்காங்க. என் பிள்ளை வேலைக்கும் போக மாட்டேங்கிறான், ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான், எங்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் கூட பிடுங்கி அவன் சீரழித்து கொண்டு இருக்கிறான். அவன் வாழ்க்கையை சீரழிக்கிறது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பொருளாதாரத்தையும் சீரழித்து கொண்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு அதை எல்லாவற்றையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். அந்த மகனை கொண்டே பெரிய பெரிய அற்புதங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். எந்த மகன் உங்களுக்கு எதிராக பல காரியங்களை செய்கிறாரோ அதே மகனை அவர் ரட்சித்து ரத்தத்தினால கழுவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் முன்னேற்ற பாதையிலே நடத்தி செல்லவர் உதவி செய்கிறார். நிச்சயமா உதவி செய்வார், கண்டிப்பா உதவி செய்வார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப முதலாவது, எத்தனை வருஷம் அது வியாதியா இருந்தாலும் சரி, மருத்துவர்கள்லாம் கைவிட்டு இருந்தாலும் சரி, மருத்துவம் கைவிட்டு இருந்தாலும் கூட சரி, கர்த்தர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில்
பல தடைகளையும் பல பிரச்சனைகளையும் கொண்டு வந்து போட்டு நாம சென்று அடைய வேண்டிய லட்சியத்தை அடைய முடியாதபடி பிசாசு செய்கிறானே, அதெல்லாம் தகர்த்தெறிந்து நம்மளை அந்த லட்சியத்தை நோக்கி நடக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். ஏன்னா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமேலே. மூன்றாவது, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை திருப்போம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்தில் நமக்கு எப்படி அகப்படும் அப்படின்றாங்க. அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராய் இருந்தார்கள். இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சமே போதுமானதா இருக்கிறது. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார், அதை பெருக செய்கிறார், அது மூலம் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். பாருங்க, நம்முடைய இந்த வாசித்த வேத பகுதி சொல்லுகிறது 37ஆம் வசனத்துல, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். திருப்தி அடைந்தார்கள், மீதம் எடுத்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மகிட்ட இருக்கிற, நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மகிட்ட இது கொஞ்சம் தாங்க இருக்குது, இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி, அந்த அம்மா அந்த தீர்க்கதரிசி கடன் வாங்கிட்டு இருக்கிறார். கடன் வாங்கிட்டு கொஞ்ச நாள் அவர் வந்து மரித்து போயிடுறாரு. மரித்து போன உடனே இந்த கடன் கொடுத்தவர்கள்லாம் இந்த தீர்க்கதரிசியோட பிள்ளைகளை அடிமைகளாக கொண்டு போகும்படி அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த அம்மாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த அம்மா தேவனுடைய மனுஷன் இடத்துல வருகிறாள். வந்த உடனே அந்த அம்மா அந்த தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறாரு, ஐயா, என்னுடைய கணவர் தேவனுக்கு பயந்த ஒரு தீர்க்கதரிசி என்று உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் கடன் வாங்கிட்டாரு. ஆனால் இப்போ கடன் கொடுத்தவங்க பிள்ளைகளை கொண்டு போக வந்து இருக்கிறாங்க. நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா, ஏதாவது பண்ணுங்க. அப்போ அவர் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன பண்ணணும்னு விரும்புகிறேன், உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. உங்ககிட்ட என்ன இருக்குது? அந்த அம்மா சொல்கிறாங்க, என்கிட்ட வீட்டில் கலசத்தில் கொஞ்சோண்டு எண்ணெயை தவிர, ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னா. என்ன இருக்குன்னு கேட்டால் ஒரு குடம் எண்ணெய் இருக்குன்னு சொல்லலாம்ல, அதை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா நமக்கு இல்லைன்னு சொல்லியே பழக்கமாயிடுச்சு. என்ன இருக்குன்றத போக்கஸ் இல்லை நமக்கு. என்ன இருக்குன்ற போக்கஸ் பண்ண மாட்டேங்க, என்ன இல்லையோ அதை போக்கஸ் பண்றோம். ரொம்ப என்ன இருக்கு, ஒரு குடம் எண்ணெய் இருக்குன்னு சொல்லிருக்கலாம் அந்த அம்மா. அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போய் அநேகர் இடத்துல போய் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி அந்த பாத்திரங்கள்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு உன் குடத்துல இருக்கிற அந்த எண்ணெயை அந்த பாத்திரங்கள்ல ஊத்துன்றார். இன்னும் நடக்கும். இந்த அம்மா ஒண்ணுமே பேசல. நேராக போய் தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதை செய்யறாங்க. அந்த அம்மா போய் செய்யறாங்க. ஊத்த ஊத்த எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறதுங்க. ஒரே ஒரு குடம் எண்ணெய் அங்கு வச்சிருந்த எல்லா பாத்திரங்களிலும் நிரம்பி விட்டது. அப்புறம் நம்ம கேட்குறாங்க, இன்னொரு பாத்திரம் கொண்டு வரணும். பாத்திரம் இல்லைன்றான் பையன். அதோட எண்ணெய் ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஸ்டாப் ஆயிடும் கண்டிப்பா எல்லாமே. அப்போ உடனே தீர்க்கதரிசிட்ட போய் சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி நடந்தது. அவர் சொல்றாரு, நீ போய் அதை விற்று உன் கடனை அடைத்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். பாருங்க, எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார், பெருக செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை பெருக செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதை 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அவர் வானத்துக்கு நேரம் உயர்த்தி அதை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வச்ச உடனே அதுல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெருக்கம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த வேத பகுதி நமக்கு என்ன சொல்கிறது? தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. ஒருவேளை உங்களுக்கு படிப்பு ரொம்ப குறைவா இருக்கலாம், ஆனா அது கர்த்தரை நம்பும் பொழுது
கர்த்தர் மேல விசுவாசத்தை வைக்கும் பொழுது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசிக்கும் பொழுது, உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் படிப்பை வச்சு உங்களோட உச்சிக்கு கொண்டு வருவதற்கு அவரால் முடியுங்க. பேதுரு வெறும் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, பெரிய படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண மீன் பிடிச்சிருந்தான். அவனை கொண்டு வந்து அப்போஸ்தலர்ல பிரதான அப்போஸ்தலனா மாத்தினாரு. படிப்பு ஒன்றும் பெருசா இல்லை, அவன் 2 நிருபங்களை எழுதியிருக்கிறான். பேதுரு எவ்வளோ அற்புதம் பாருங்க, எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறான். நான் சொல்றேன், உங்ககிட்ட இருக்கிற அந்த படிப்பு கொஞ்சமா இருக்கணும், ஆனால் கடவுள் உங்களை எடுத்து அநேகரை ரட்சிப்பதற்கு அவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. உங்களிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சத்தை அவர் ஆசீர்வதித்து பெருக செய்கிறார். நீங்க இப்பதான் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை பத்தி கொஞ்சோண்டு அறிஞ்சிருக்கலாம், அது போதும். நீங்க போய் சொல்லும்போது சுவிசேஷத்தை விசுவாசிப்பார்கள், நிறைய பேர் விசுவாசிப்பார்கள். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார், பெருக செய்கிறாரு, அநேகரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருகிறாரு. கொஞ்சம் தான் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க, அந்த கொஞ்சத்தை ஆசீர்வதித்து பெருக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். என்கிட்ட கொஞ்சம் பணம் தாங்க இருக்குது, இந்த வீட்டை எப்படி வாங்க போறோம்னு யோசிக்காதீங்க, அதிலிருந்து பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஆண்டவருடைய கரத்தில் கொண்டு வந்து கொடுக்க நாம் பழக வேண்டும். கொஞ்சமா இருக்குன்னு யோசிக்கவே கூடாது, ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். ஒரு இடத்த வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க இடத்த வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இடத்துல கொண்டு வந்து கொடுக்க பழக வேண்டும். அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்பொழுது அதை பெருக செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அது திரளாய் பெருகும்படி செய்கிறார், திருப்தி அடைய செய்கிறார், மீதம் எடுக்க வைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, நான் கூட ஒன்றும் இல்லாத நிலைமையிலிருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறேன். எப்பவுமே என்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் என்னோட தேவைகளை சரி செய்வதற்கு போதுமானதா இல்லாத பொழுது உடனே அது தேவனுடைய ராஜ்யத்தில் நான் விதைப்பேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? அற்புதமாக அவர் அதை பெருக செய்கிறார். நான் சொல்றேன், அந்த கொஞ்சத்தை அவர் ஆசீர்வதித்து பெருக செய்கிறார். நான் சொல்றேன் பாருங்க, கோடி கோடியா பணத்தை வச்சுட்டு இருக்கிறனால கூட ஒரு இடத்த வாங்க முடியாது, தன் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ண முடியாது, அவன் ஒரு வீட்டை வாங்க முடியாது. ஆனா கொஞ்சம் பணத்தை வச்சுன்னு இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்து இதெல்லாம் செய்து மீதம் எடுக்க வைப்பாருங்க. அவர் மீதம் எடுக்க வைக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவர். நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை ரொம்ப கொஞ்சம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அந்த கொஞ்சத்து மேல அவர் கவனத்தை வைக்கிறார், அந்த கொஞ்சத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருக செய்வார். ஒருவேளை நீங்க சின்ன வியாபாரத்தை பண்ணி கொண்டிருக்கலாம், இது என்னங்க ரொம்ப இதுல வந்து வர்றது என்னுடைய வாழ்க்கை நடத்துறதுக்கே போதுமானதா இல்லை அப்படின்னு ஒருவேளை யோசிக்கலாம். ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த சின்ன பிசினஸ் அவர் ஆசீர்வதிக்கிறார், பெருக செய்கிறார், இது பெருசா வளருகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் இதுல இருக்குது. ஒவ்வொரு நாளும் அந்த பிசினஸ் ஆசீர்வதிங்க, அந்த தொழிலை ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்க. நிறைய பேர் வேலையை கரிச்சு கொட்டுறது, பிசினஸை கரிச்சு கொட்டுறது. என்னத்த பிசினஸ் பண்றது, ஒன்றும் எல்லாருக்கும் நஷ்டம் ஏற்படுது, எனக்கும் நஷ்டம் தான் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் நடக்கிறது நமக்கு நடக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டவராலும் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க ஒருவேளை சின்ன வேலை செய்து கொண்டிருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இந்த சின்ன வேலையை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்கிறேன்றார், கவர்மெண்ட் ஜாபை தரேன்றாரு. ஹல்லேலூயா. அப்ப அந்த கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 4000 பேர் சாப்பிட்றாங்க பாருங்க. என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம்! அவருடைய கரமே ஆசீர்வாதத்தின் ஆசீர்வதிக்கிற ஒரு கரமாக இருக்கிறது. 7 அப்பம் சில சிறு மீன்கள், அவ்வளவுதான். 4000 பேர் திருப்தியா சாப்பிட்டார்கள், மீதம் எடுத்தார்கள். 4வது ஆசீர்வாதம் என்ன? மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்க்கு 9:17-18 வாசிக்கிறேன். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலை கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான், அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன்,
அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். 25-26 வசனங்களை வாசிக்கிறேன். 25-26. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடுகிறது இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாது என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிட்டு அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிற என்ன? நம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்துக்காக, அவர்களுடைய ஆரோக்கியத்துக்காக, அவர்களுடைய நல்வாழ்வுக்காக இந்த தகப்பன் எவ்வளோ எங்கெங்கயோ போயிருக்கிறார் பாருங்க. அவர் கேட்கிறாரு, எவ்வளோ நாள் இது இருக்குதுன்னா, சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அநேகம் தரை இவனை கொல்லும்படி தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிறது பாருங்க. பொல்லாத ஆவி நம்முடைய பிள்ளைகள் பின்னாடியே வருது பாருங்க. இந்த பொல்லாத ஆவிகளை விரட்டி அடிக்கிறதுக்கு இந்த தகப்பன் என்னென்னமோ செய்யறாரு, எங்கெங்கே போறாரு. சீஷர்கிட்ட போறாரு. அவர் எதுவும் செஞ்சு இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? முதல் முறையா சீஷர்கிட்ட வந்திருப்பாரு? இல்ல, சின்ன வயசுல இருந்தே இந்த பிரச்சனை இருக்குதுன்றதுனால அவர் எங்கெங்கேயோ போயிருக்கிறாரு. மந்திரவாதிங்க கிட்ட போயிருக்கலாம், குறி சொல்றவங்க கிட்ட போயிருக்கலாம், பிசாசு விரட்டுறன்னு சொல்றவங்க கிட்ட, பேய் விரட்டுறவங்க கிட்ட போயிருக்கலாம். எங்க போய் ஒன்றும் சுகமே கிடைக்கல. இங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, பல இடங்களுக்கு போன பிறகும் உங்களை விட்டும் உங்கள் குடும்பத்தை விட்டும் போகாத பிசாசு இயேசுவினால் துரத்தப்பட்டு விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் பிள்ளைகள் பிரச்சனையில் இருக்கிறாங்களா? அவங்களால முன்னேறி செல்ல முடியலையா? பிசாசின் தொந்தரவு இருக்கா? அவர்களால வேதம் வாசிக்க முடியலையா? ஜபிக்க முடியல, நல்லா சர்ச்சுக்கு வர முடியலையா? ஜபத்துல கலந்து கொள்ள முடியலையா? யூத் மீட்டிங் வர முடியலையா? சண்டை போடுறாங்களா நம்ம கிட்ட? நீ போ, ஏன் நான் வரணும்னு கேட்கிறாங்களா? பிசாசு பாருங்க, எங்க போனாலும் குணமாகல. ஆனா இயேசுவினிடத்தில் வரும் பொழுது அவர் அதை விரட்டி சுகத்தை அவர் தருகிறார், விடுதலையை தருகிறார். நிரந்தர விடுதலையை இயேசு தருகிறவராய் இருக்கிறார். ஒரு நிரந்தர விடுதலையை தருகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பம் பிசாசினால பாதிக்கப்பட்டு இருக்கிறதா? உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லையா? பிரச்சனையா இருக்கிறதா? அடிக்கடி சண்டை வருதா? தற்கொலை எண்ணங்கள் வருகிறதா? வீட்டை விட்டு ஓடணும் மாதிரி இருக்கா? ஹலோ, என்னென்னலாம் பண்றான் பாருங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குன்னா இயேசுவின் இடத்துல வரும்பொழுது அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் சுகத்தை தருகிறவராய் இருக்கிறார், நிரந்தர விடுதலையை தருகிறவராய் இருக்கிறார். இயேசு விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். அந்த விடுதலை அவர் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா கூட இருக்கலாம். பிசாசு உங்களோட குடும்பத்தை சீரழித்து கொண்டு இருக்கலாம். ஒரு நாள் நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டு இங்க வந்து கொண்டு இருக்கலாம். குடும்பம் முழுதும் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு நிரந்தர விடுதலையை உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். அநேகர் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இங்க அவர்கள் எல்லாருக்கும் ஒரு மாபெரும் விடுதலையை கர்த்தர் தருகிறார். நிரந்தர விடுதலையை அவர் தருகிறார். ஏனென்றால் ஆண்டவராலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அடுத்தது இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர்வாய்தான் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளில் ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான். இது மூலமா நாம என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் இன்னொன்னும் செய்ய வல்லவரா இருக்கிறார். திருமணமாகி எத்தனை வருடமானாலும் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருகிறார். அவரால் முடியாதது ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒருவேளை அநேகர் திருமணமாகி குழந்தைக்காக காத்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய கர்ப்பம் பிள்ளை சுமக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய கர்ப்பத்தில் பிள்ளை உண்டாகும். அவர் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குகிறார். ஹல்லேலூயா. அவரால் முடியும் பாருங்க. ஆபிரகாமுக்கு என்ன வயசு பாருங்க? 100 வயது. அவனுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு 100 வயது. முதிர் வயதா இருக்கையில் என்று ஆரம்பிக்குதுங்க. ஆபிரகாம்
முதிர்வாய் தான் இருக்கும்பொழுது, ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு, எப்படியாவது இந்த கர்ப்பத்தை அடைக்க வேண்டும் என்று பிசாசு கங்கணம் கட்டி கொண்டு இவ்வளோ தாமதப்படுத்துறான் பாருங்க. கர்த்தர் கர்ப்பத்தை ஒரு நாளும் அடைக்கிறது இல்லை. அவர் சொல்ற கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும், அதனுடைய கனி ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் கர்ப்பத்தை அடைக்கிறது இல்லை, அவர் பெற பண்ணுகிறவர், அவர் பிரசவிக்க பண்ணுகிறவர், அவர் தடுக்கிறது கிடையாது. அது அவர் கிளீனா சொல்லியிருக்காரு, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுக்க மாட்டேன் நான் என்றார். ஆனா பிசாசு பாருங்க தடுக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஈசாக்கு வெளியே வந்துடலன்னா, அவன் பிறந்தலன்னா என்ன நடந்திருக்கும்? யாக்கோபு வந்திருக்க மாட்டான், ஏசா வந்திருக்க மாட்டான், யாக்கோபு பண்டு கோத்திர பிதாக்கள் பிறந்திருக்க மாட்டாங்க, இஸ்ரவேல்ன்ற ஜனமே உற்பத்தி ஆயிருக்காது. ஆனா கர்த்தர் என்னைக்கோ தீர்மானிச்சிட்டார் இதெல்லாத்தையும். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய கர்ப்பத்தை திறக்கிறார். எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, கர்த்தர் நிச்சயமாக பிள்ளையை தருகிறார். பிசாசு குழந்தை பிறப்பை தடுக்கிறான் பாருங்க. அண்ணாளுடைய கர்ப்பத்தை அப்படித்தான் அடைச்சிருந்தான். அண்ணாளுக்கு ரொம்ப அழகான ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி சாராளை கடாட்சித்தார், அதே போல அண்ணாளை கடாட்சிக்கிறார். அண்ணாள் போய் இருதயத்தை ஊட்டுறா, ஆண்டவரே எனக்கு பிள்ளை கொடுக்கணும், எந்த நிந்தை நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வாரிசே இருக்கக்கூடாதுன்னு பிசாசு விரும்புறான் பாருங்க, பயங்கரமா கிரியை செய்வான். ஆனா கர்த்தர் உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை டாக்டர்ஸ் என்ன வேணா சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு சிஸ்ட் இருக்குங்க, இவனுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிருக்கலாம். ஆனா கர்த்தர் அது எல்லாவற்றையும் சரி செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, திருமணமாகி இந்த சபையிலே நிறைய பேருக்கு அவர் குழந்தை பாக்கியத்தை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் பெரிய அற்புதங்களை இன்றைக்கும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அடுத்த ஆசீர்வாதம் ஆதியாகமம் 41 அதிகாரம் 52 வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 41 அதிகாரம் 52 வசனத்தை வாசிக்கிறேன். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளவனுக்கு எப்பிராயீம் என்று பெயரிட்டான். யோசேப்பு அந்த தேசத்துல சிறுமைப்பட்டவனா இருக்கிறான், அடிமையா போகிறாங்க அந்த தேசத்துக்கு. தேவன் என்ன பண்றாரு, அந்த சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல தேவன் என்னை பலுக பண்ணினார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? ஒண்ணுமே இல்லைனாலும் கர்த்தர் உங்களை பலுகி பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தரை விசுவாசிங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள். அவர் ஒன்றும் இல்லாம சிறுமைப்பட்ட தேசத்துல இருந்த ஒருத்தனை எடுத்து, அடிமையா போன ஒருத்தனை எடுத்து அவனை பார்வோனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தில் வைக்கிறார். பார்வோனே சொல்றான், நான் டம்மி பீஸ்பா, உன் உத்தரவு இல்லாம ஒருத்தன் கூட கையை காலை கூட அசைக்கவே கூடாது. யோசேப்பு சொல்றான், பார்வோனுக்கே என்னை தேவனாக்கினார்னு சொல்றான். எவ்வளவு பெரிய ஒரு போஸ்ட் பாருங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை பெருக செய்வார், பல்லுக செய்வார், உங்களை பெரிய லெவல்ல கொண்டு வருவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். பொருளாதாரத்தில் செழிப்பை அவர் உங்களுக்கு கொண்டு வர கர்த்தரால முடியும். இன்னைக்கு ஒருவேளை இந்த சபைக்குள்ள ஏழையா வந்திருக்கலாம் நீங்க, ஆனா அதே நிலைமையில் நீங்க இருக்க போறது இல்லை. எப்படி யோசேப்பு சிறுமைப்பட்ட தேசத்திலே அவனை பலுகவும் பெருகவும் பண்ணினாரோ, அது போல கர்த்தர் உங்களை பலுகி பெருக பண்ணுகிறவரா இருக்கிறார். நீங்க இதே மாதிரி இருக்க மாட்டீங்க. உங்களை மிகப்பெரிய செல்வந்தர்களாக அவர் மாற்ற முடியுங்க. அவரை யாக்கோபு வெறுங்கையும் கோலுமா போனான் அந்த தேசத்துக்கு, அவன் மாமா வீட்டுக்கு. திரும்பி வரும்பொழுது 2 பெரிய பரிவாரங்கள் என்ன மாதிரி ஆசீர்வதிக்கிறார் பாரு. அவன் பெருசா ஒன்றும் ஆசைப்படல. ஆண்டவரே, நீர் எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரத்தையும் கொடுத்து என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு பத்திரமா என்னை திரும்பி வர பண்ணீர் என்றால், தேவரீர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றையும் நான் உமக்கு தசம் பாகம் கொடுக்கிறேன் என்று பொருத்தனை பண்றான். என்ன பெருசா கேட்டுருக்காம, 3 வேளை சாப்பாடு, வருஷத்துக்கு 2 செட்டு ட்ரெஸ், அவ்வளவுதான் கேட்டான் கத்துட்டு. பலருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம். பண்டிகை வருது, அதுக்கு ட்ரெஸ் எடுக்க கூட பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், சிறுமைப்பட்ட உங்களை கர்த்தர் பலுகவும் பெருகவும் பண்ணுகிறவராக இருக்கிறார். நீங்க 100 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ண? விசுவாசிக்கணும். இதை தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை விசுவாசிக்க வேண்டும்.
சிறுமைப்பட்டிருக்கலாம் இன்னைக்கு, ஆனா கர்த்தர் என்ன உயர்த்துறார், என்ன மேன்மைப்படுத்துவார். எல்லா ஜனங்களோட கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. கர்த்தர் நிச்சயமாக என் தலையை உயர்த்துவார். ஒருவேளை இன்னைக்கு என் நிலைமை ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக நான் மேலே எழும்பி வந்து கொண்டிருக்கிறேன். நான் பலுகுவேன், பெருகுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை பெருக செய்த தேவன் உங்களையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு சாதாரணமா இந்த சபையில வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களை நாளைக்கு மிகப்பெரிய தொழிலதிபராக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் மாற்ற முடியாது? மாற்றுவார், கண்டிப்பா மாற்றுவார். பேதுரு அப்போஸ்தலனா மாத்தினவர், சவுல பவுலா மாற்றினவர். நிச்சயமா உங்களை பெரிய லெவல்ல கொண்டு வருவார். நான் கூட என் வாழ்க்கை ரொம்ப சாதாரணமாக தான் ஆரம்பித்தேன், கையில் ஒன்றுமே இல்லாத தான் ஆரம்பித்தேன். ஆனால் இன்னைக்கு என்னை பெரிய ஒரு லெவலில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. தேவன் உண்மையாகவே என்னுடைய சீர்மையெல்லாம் நீக்கி என்னை பலுகவும் பெருகவும் பண்ணியிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களையும் அவர் பலுகவும் பெருகவும் பண்ணுவார். நிச்சயமாக பலுக செய்வார் உங்களை. தொடர்ந்து இந்த சபைக்கு வாங்க, சத்தியத்தை கேளுங்க, ஜெபிங்க. எப்பெல்லாம் சபை ஓப்பன் ஆகுது அப்பெல்லாம் இங்கே வாங்க, வந்து தேவ பிரசன்னத்தில் இருங்க. தேவனுடைய பிரசன்னமும் அற்புதம் செய்யும். நீங்கள் வேற ஒன்றும் பண்ணதில்லை, தேவ பிரசன்னத்தில் இருந்தாவே போதும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறி விடுவீர்கள். வேலை ஆசீர்வதிக்கப்படும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவருடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறும். கண்டிப்பா மிகப்பெரிய செல்வந்தராக கர்த்தர் நிச்சயமா உங்களை மாற்ற முடியும். ஆபிரகாம் சாதாரண ஒரு ஆளா இருந்தான், அவனை செல்வ சீமான மாட்டிட்டாரு. ஈசாக்கு பஞ்சத்தில் அடிபட்டு இருந்தான், கர்த்தர் அவனை எடுத்து பெரிய லெவலில் ஆசீர்வச்சார். அந்த வருஷத்துல அவன் ஆசீர்வத்து மூலமாக அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாயிட்டான் பாருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களையும் மேன்மைப்படுத்துவார், செல்வந்தராக ஆக்குவார். இன்னைக்கு ஒருவேளை சின்ன பிசினஸ் பண்ணியிருக்கலாம், நாளைக்கு உங்களை பெரிய தொழிலதிபராக நிச்சயமாக மாற்ற முடியும். கண்டிப்பா கர்த்தரால முடியுங்க. அந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், என் வாழ்க்கை கூட நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி மாற்றுவார் நிச்சயமா. அவர் விசுவாசிங்க. ஆண்டவரால முடியாத காரியம், என் தேவனாலே கூடாத காரியம் ஒண்ணும் இல்லைன்றது விசுவாசிங்க. கடைசியா லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 7 இருந்து 9 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். யாரை பத்தி சொல்லியிருக்குன்னா சகேவை பத்தி சொல்லியிருக்கு. சகேவ் யாருன்னா ஒரு ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவன். ஜனங்களுக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. அவனுடைய வீட்டுக்கு இவர் தங்கும்படி போறாரு. அவரே சொல்றாரு, நீ சீக்கிரமா இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்கணும் அப்படிங்க. சகே நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இதெல்லாம் அவர் கேட்டாரா? அவர் ஒண்ணுமே கேட்கல, அவனே சொல்றான். ஏன்னா உள்ள மாறிடுச்சுங்க, மனமாற்றம் அடைகிறான். பாதி ஏழைகளுக்கு கொடுத்துறேன். யார்கிட்டயா நான் அநியாயமா வாங்கினதுண்டானால் நாளத்தினையும் அவர்களுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க. சொன்ன உடனே இயேசு அவனை நோக்கி, 9ஆம் வசனத்துல இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்க? பாவியான மனுஷனிடத்துல தங்கும்படி போனான். சகேவுக்கு ஒரு முத்திரை குத்திட்டாங்க, இவன் பாவி, ஒரு மோசமானவன், ஆள் சரியில்லை, கேரக்டர் சரியில்லை, இவனோட யாரும் சகவாசமே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் ஊர் மக்கள்லாம் அப்படிதான் சொல்றாங்க சகேவை பார்த்து. ஆனா இயேசு சொல்றாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? பாவி என்று ஊர் மக்கள் சொல்லுகிற ஒருவனை எடுத்து தேவனாலே அவனை ஆபிரகாமினுடைய சந்ததியாகவே மாற்ற முடியுங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்களை ரவுடின்னு சொல்லலாம், இன்னைக்கு ஒருவேளை பாவின்னு சொல்லலாம், இன்னைக்கு ஒருவேளை உங்களை மோசமானவன் சொல்லலாம், இன்னைக்கு ஒருவேளை கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்காதவன் சொல்லலாம், இன்னைக்கு ஒருவேளை உங்களை அராஜகம் பண்றவன் சொல்லலாம். ஆனா நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களை தேவனுடைய குமாரனாக மாற்றுகிறார், தேவனுடைய பிள்ளையாக மாற்றுகிறார், ஆபிரகாமின் குமாரனாக மாற்றுகிறார் பாருங்க. உலகத்தில் எந்த தெய்வத்தாலும் ஒரு பாவி எடுத்து இந்த மாதிரி ஒரு ஆபிரகாமின் குமாரனை மாற்றவே முடியாதுங்க. இயேசுவால மட்டும்தான் முடியும். ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்கலாம்,
சகைவு போல. யாரும் அவன்கிட்ட பேசுறது கூட இல்லை. ஏன்னா அவன் வரி வசூலிக்கிறான் பாருங்க, எக்ஸ்ட்ராவாக வசூலிப்பான் அவன். அதனால அவனுக்கு யாருக்குமே பிடிக்காது. அவனை எல்லாரும் புறக்கணிச்சிருந்தாங்க, ஒதுக்கி வச்சிருந்தாங்க, ஊரை விட்ட ஒதுக்கி வச்சிருந்தாங்க அவனை. ஆனால் அப்படிப்பட்ட ஒருவனை எடுத்து அவனை இயேசு அந்த ஊருக்கே ஆசீர்வாதமாக மாற்றுறார். ஆஸ்தியை பாதி ஏழைகள் கொடுக்குறேன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. அந்த ஊர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கும் இல்லையா? என்கிட்ட ஒருத்தனன்ட்ட அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளத்தினே திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன், எப்படி இருந்திருக்கும்? அந்த ஊரில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும். இவனோட மனமாற்றம் எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேதம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாருங்க, எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் சரி, இயேசு அவர்களை எடுத்து பரிசுத்தவானாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாற்றுவாருங்க கண்டிப்பா. ஒருவேளை ஊரே உங்களை தூற்றலாம், ஆனா உங்களுக்கு நற்பெயரை உண்டு பண்ண அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு நற்பெயரை உண்டாக்குகிறார். எவ்வளவு அற்புதம் பாருங்க. லாசருடைய சகோதரி மரியாள் இந்த மாதம் நலதம் என்ன தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தலை மயிரினால் துடைத்தாங்க. எல்லாரும் கேட்குறாங்க, இவர் மட்டும் ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருந்தா இந்த அம்மா என்ன மாதிரி ஒரு ஆளுன்னு தெரிஞ்சிருக்கும் நேத்திக்கு அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அம்மாவை எடுத்து அற்புதமான ஒரு வாழ்க்கையை அவர்களை தருகிறார். ஒரு நல்ல பெயரை, நற்பெயரை அவர்களுக்கு உருவாக்குகிறார். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. இன்னைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் வந்திருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு நீக்குகிறவராய் அவர் இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் வியாதிப்பட்டு இருந்தாலும் சரி, அந்த வியாதிகளை எல்லாம் அவர் குணமாக்குகிறவராய் இருக்கிறார். மருத்துவர் கைவிட்டவர்களை கூட அவர் குணமாக்குகிறவராய் இருக்கிறார். மருத்துவம் கைவிட்டவர்களை கூட அவர் குணமாக்குகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நிறைய பணத்தை செலவழிச்சு நீங்க சுகம் அடையாம இருந்திருக்கலாம், ஆனா உங்களை கர்த்தர் இன்றைக்கு குணமாக்குகிறார். அவர் தம்முடைய சுகத்தை தருகிறார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் ஏற்கனவே குணமானீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அவர் சொல்ற உங்களோட சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லுகிறார். பல லட்சியங்களை நீங்கள் சென்று அடைய முடியாதபடி பிசாசு பல தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து அவர் உங்களுக்கு முன்னாடி போய் அதையெல்லாம் நீக்கி அந்த லட்சியத்தை நீங்கள் அடையும்படி உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். விசுவாசிங்க. அதை உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தையே கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்கிறவராக இருக்கிறார். அந்த சின்ன வேலையை ஆசீர்வதிக்கிறார், அந்த சின்ன வீட்டை ஆசீர்வதிக்கிறார். பெரிய வீட்டுக்கு போவீர்கள், நிச்சயமாக இருக்கிற கொஞ்சம் பணத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த கொஞ்சம் எண்ணெயை, ஒரு குடம் எண்ணெயை பெருக செய்தவர் அவர் உங்களையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களிடத்தில் இருக்கிற எல்லா தாளந்துகளையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய ஜப வாழ்க்கையை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் போதுங்க, அவருக்கு அது போதும். ஏன்னா வல்லமை அவரிடத்தில் இருக்கிற, பெருக செய்கிற வல்லமை அவரிடத்தில் இருக்கு. நான் சொல்றேன், உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் விசுவாசம் போதும். அவர் சொல்றாரு, மலை அளவு விசுவாசம் இருக்கணும்னு சொல்லல, கடுகு விதை அவ்வளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோட பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாங்க என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் சொல்றாரு. பெருசு ஒன்றும் எதிர்பார்க்கல, அவர் சின்னது போதும்ன்றாரு. கடுகு விதை அம்மா அவ்வளவு விசுவாசம். இன்னைக்கு ஒரு பாறாங்கல் சைஸ் விசுவாசம் இருக்கணும்னு சொல்லியிருந்தா கூட யாருமே தேறி இருக்க மாட்டோம் நீங்க. ஆனால் அவர் சொல்ற கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்து அது போதும்ன்று. நான் சொல்றேன், உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்கிறவராய் இருக்கிறார். அந்த சின்ன பிசினஸ் ஆசீர்வதிக்கிறார், பெருக செய்கிறார், அதை பலுக செய்கிறார். பல இடங்களுக்கு போயும் பிசாசு போல பிள்ளைகளை வாதித்து கொண்டு இருக்கிறது, குடும்பத்தில் சண்டை உண்டாக்கி கொண்டிருக்கிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோல்வி உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது, அவர்களுடைய எதிர்காலத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது, அவருடைய வாழ்க்கையில பிள்ளைகளை பாவம் செய்யும்படி தூண்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் எப்பொழுது விடுதலை ஆவார்களோ என்று காத்து கொண்டிருக்கல. பல இடங்களுக்கு போயும் சுகம் ஆகலன்னா கூட இயேசுவின் இடத்துல வரும்பொழுது ஒரு பெரும் சுகம், விடுதலை உண்டாகிறது. ஹல்லேலூயா. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, கர்த்தர் பிள்ளையை தருகிறவராக இருக்கிறார், கர்ப்பத்தை திறக்கிறவராய் இருக்கிறார். ஒண்ணுமே இல்லாட்டாலும் கூட கர்த்தர் உங்களை பலுகி பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் கர்த்தர் என்னை பலுகவும் பெருகவும் பண்ணினார் என்று யோசேப்பு சொல்றார். நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், அமெரிக்காவில் பிறக்காம போயிட்டேனே அப்படின்னு ஒருவேளை நீங்க சிந்திச்சேன்னா, அட்லீஸ்ட் கொஞ்சம் கலராவது நான் பிறந்திருப்பேன்.
மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது எனக்கு கிடைச்சிருக்கும். சேலத்தில் வந்து பிறந்திருக்கேன்னு நான், அதுவும் இந்த குகையில். நான் சொல்றேன், ஒண்ணு இல்லாத உங்களை அவர் பலுகவும் பெருகவும் பண்ணுவார். உங்களை ஆசீர்வதிக்கிறார், பெருக பண்ணுவார். சிறுமைப்பட்டிருந்த அந்த காலகட்டங்களெல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து உங்களை பெருக பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். பாவியை எடுத்து பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். இதுக்காக அவர் விலைக்கரைத்தை செலுத்தியிருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்து அவர் 33 ஆண்டுகள் வாழ்ந்து 3 ஆண்டுகள் ஊழியத்தை செய்து உங்களுக்காக எனக்காக அவர் பாடுபட்டார். அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்திருக்கிறார். தம்முடைய சரீரத்தை பிற்கும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ரத்தத்தினாலே உங்களை கழுவி சுத்தமாக்கி இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் உங்களை குணமாக்கி இருக்கிறார். கடைசியில் கல்வாரி சிலுவிலே தியாக பலியாக அவர் மரித்தார் உங்களுக்காக. உங்களை நீதிமான்களாக்கும்படி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். ஒரு நாள் மகிமையோட திரும்ப வருவாருங்க அவர். பாவிகளை ரட்சிக்க அவர் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்திருக்கிறார். நான் சொல்றேன், தைரியமாய் போய் சுவிசேஷத்தை சொல்லலாம் நீங்க. ஏன்னா வேற யாருனாலையும் ரட்சிக்கவே முடியாது. வேற யாருனாலும் ஒரு பாவி எடுத்து அவனுக்கு நற்பெயரை உண்டாக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு நம்மெல்லாம் இங்க நின்றுட்டு இருக்கோமே, நம்மளுடைய பழைய வாழ்க்கை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மெல்லாம் எப்படி இருந்தோம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. பாவத்திலும் அசுத்தத்திலும் அருவருப்பிலும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்மளை எடுத்து அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மை கழுவி தூய்மையாக்கி இருக்கிறார். இந்த ரத்தத்தை ஒரு லேப் டெக்னீஷியன் வந்து அவருடைய ரத்தத்தை சிரிஞ்சில் எடுக்கலங்க. ஒவ்வொரு நொடியும் அவர் பாடுபட்டு ரத்தத்தை சிந்தினார். அவர் சிந்தினார். அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். அந்த ரத்தத்தினால உங்களை எம்மனை கழுவி சுத்தமாக்கி இருக்கிறார். ஒரு நாள் மகிமையோட திரும்ப வருவார். நம்மளெல்லாம் ஒரு ரத்தத்தினால மீட்டு கொண்டு இருக்கிறாருங்க. நம்மளை சும்மா விடவே மாட்டார் அவர். ஆனா அவர் வர வரைக்கும் இந்த உலகத்துல நீங்களும் நானும் அவருக்கு சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். அதுக்காகவே நம்மளை பலுக பண்ணுகிறார். அதுக்காகவே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். அதற்காகவே நம்மளை பெருக செய்கிறவராக இருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, விசுவாசிக்கிறீங்க, என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எதுவானாலும் சரி அது அவரால் முடியும். உங்களால முடியாது, உங்க அப்பாவால முடியாது, உங்க உறவினர்களால முடியாது, வேற யாருனாலும் தான் முடியலன்னா கூட அவரால் நிச்சயமாக முடியுங்க. நீங்க எதை பார்த்து பயப்படுறீங்களோ அது அவரால் நிச்சயமா நடக்கும். கண்டிப்பா முடியும். அதுல ஒரு பெரிய விடுதலை அவர் வைத்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல வேலையை வைத்திருக்கிறார். வீட்டை வாங்கும்படி உதவி செய்வார். வியாபாரத்தை தழைக்க செய்வார். அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். நீங்கெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் காணும்படி செய்வாருங்க. அவரு நம்முடைய நிந்தையை நீக்குவார், கண்ணீரை துடைப்பார், கவலையை போக்குவார், கஷ்டங்களை எல்லாம் நீக்குவார், ஆசீர்வதிப்பார் நிச்சயமா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் அருமை போதகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ பாஸ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆண்டவர் நியூ இயர்க்காக வெயிட் பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா ஆசீர்வாதம் எப்போ வேணாலும் ஆண்டவர் பேசுறதுக்கு. ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசினாரா? என்கிட்ட கண்டிப்பாக பேசியிருக்கிறார். என்ன செய்யறது, 2.5 லட்ச ரூபா நமக்கு தேவைன்னு நினச்சிட்டே வந்தேன். ஆண்டவர் சொல்லிட்டார், கொஞ்சம் இருந்தால் போதும், அதை மீதி எடுக்க வைப்பார். இந்த விசுவாசத்தை கர்த்தர் எனக்குள்ள இன்னும் வர்த்திக்க பண்ணியிருக்கிறார். விசுவாசம் வளர்ந்துட்டாவே ஆசீர்வாதம் தானா வளர்ந்துடும். அல்லேலூயா. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ஆமென். கர்த்தர் நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்தார். அப்படியே பிடிச்சுக்கோ, விட்டுறாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஆமென். ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு என்னன்னா, நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு பாஸ்டர் நம்ம மத்தியில் இருப்பாங்க. பைபிள் ஸ்டடி வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமான சத்தியத்தை பேசுவாங்க. 10:30 மணிக்கு என்னால் வர முடியும். சும்மா கை தூக்கிறாதீங்க, உங்களை நம்பி நாங்கள் மீட்டிங் வைப்போம். அதனால் நீங்கள் உண்மையாலுமே நான் காலையில் 10:30 மணிக்கு என்னால் வர முடியும் அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்கள் கையை உயர்த்தி காண்பிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ நாங்கள் குரூப்பில் போடுறோம். டிவிஷன் குரூப்பில் உங்களுக்கு போடுவோம் நாங்கள் இந்த அறிவிப்பை. அதை நீங்கள் பார்த்து இதுபடி உங்களை கேட்குறேன். எல்லோரும் நம்ம எழும்பி நிற்கலாமா? காலையில் ரெகுலர் 5:30 மணிக்கு நாளைக்கு எப்பயும் போல் ப்ரேயர் இருக்கும். பாஸ்டர் நம்ம மத்தியில் ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. நீங்கள் சாயங்காலம் வந்துட்டோன்னு இருக்காதீங்க.
நாளைக்கு சாயங்காலம் ஒருவேளை நீங்களால் வர முடியலனா கூட பரவாயில்ல, காலையில் நீங்கள் வாங்க. நமக்காக கர்த்தர் நல்ல வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை, விசுவாசமான வார்த்தைகளை நாளை தினத்தில் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். எல்லார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த சாயங்கால நேரத்துக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் நன்றி, உடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நீர் பதிலாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நீர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த சாயங்கால நேரத்தில் நீர் பட்டியலிட்டு காண்பித்ததுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் எங்கள் கண்கள் இன்னும் அதிகமாய் திறக்கப்படுவதாக, விசுவாசத்தின் அளவுக்கு இன்னும் அதிகமாய் பெருகுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியாய் செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உடைய தாசனை இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவீராக. நாளை காலையிலும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்கு கடந்து வரட்டும் ராஜா. இப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு தான் கடைசி 21ஆவது நாளில் கடைசி நாள். தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். முடிந்தவர்கள் 2 நேரம் வாங்க. சாயங்காலம் வர முடியலனா கூட காலையிலே வந்துருங்க. கர்த்தர் நல்ல வார்த்தைகள் நமக்காக வைத்திருப்பார். God bless you.